விஜய் சார் போயிட்டாரு, அந்த இடத்த சூர்யா சார் பிடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. நிறைய விஜய் ஃபேன்ஸ் சொல்றாங்க. தப்பது, அதையும் நான் மறுக்கிறேன். நான் சாரி சொல்லிடுங்க, நான் சொல்றேன். நீங்க 3 மணி நேரத்துக்கு விஜயோட ஸ்டில் மட்டுமே போதும். அந்த விஜயோட ஸ்டில் மட்டுமே போதும், பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்லைட் ஷோ மட்டும் நீங்க போட்டு விடுங்க, விசில் பறக்குதா இல்லையா. ஒரு வாட் எவர் த ஸ்கிரிப்ட், வாட் எவர் த ஃபில்ம், வாட் எவர் த டைலாக், வாட் எவர் த சாங், இன்னும் விஜய் சாரப்பா. ஏகே ஃபேன்ஸ் அப்படிதானே, ஏகே ஃபேன்ஸ் சொல்றாங்க, விஜய் ஃபேன்ஸ் செய்வாங்க. இந்த 4 ஃபேன்ஸ் அப்படிலாம் ட்ரோல் பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. 4 ஃபேன்ஸ் தான் அந்த கருப்பு போட வச்சாங்களா. ஆமா, நீங்க 4 ஃபேன்ஸ் வச்சு எத்தனை நாள் ஓட்ட முடியும்? இப்போ குட் பை டக்லிங்னால நீங்க ரீல்ஸ் படம் அப்படின்னு தான் நீங்க சொல்லிட்டு போகணும். ஆமா ப்ரோ, ரீல்ஸ் படம் ரீல்ஸ் படம் மேஷ் 13 இயர்ஸ் அந்த கர்ஸ் முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து ஹிஸ்டரி தான். ஆமா, எல்லாமே மொக்க படங்கள் தான். வில்லு, வேட்டைக்காரன், சுறா எல்லாம் பிஃபோர் துப்பாக்கி வரைக்கும் எல்லாமே மொக்க படங்கள் தான். சூர்யா பீக்ல இருந்தாரு. இயன்லயே வந்துட்டு அவருக்கு மார்க்கெட் இல்லாமலாம் கிடையாது. இவங்க சும்மா வன்மத்துல சொல்றது. விஸ்வநாதன் சென்ஸ்லயே வந்துட்டு ஜோதிகா வந்து நீங்க கேள்விப்பட்டீங்களா? அதை கேட்டேன். TN Talkies தமிழ். ஓகே, வாங்க விஸ்வநாதன் சென்ஸ் அதை பத்தி சொல்லுங்க. அதுதான், அது ட்ரைலர்ல இருந்து போவோமா? ட்ரைலர் ரொம்ப ஆவரேஜ் தான், பட் டீசர் ரொம்ப நல்ல ஃபீல் குட்டா இருந்தது. ட்ரைலர் ரொம்ப ஆவரேஜா தான் இருந்தது, டீசர் நல்லா இருந்தது. டீசர் வந்துட்டு அது படத்தோட ஜோன்லயே கரையை தெரிஞ்சு டீசர் மட்டுமே விட்டுருக்கலாம், ட்ரைலர் விடாம. ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு ஹிந்தி அந்த பாலிவுட் சீரியல் பார்க்கலாம், ஹிந்தி டப்பிங் சீரியல் பார்க்குற மாதிரி. கரெக்ட். டீசருக்கு அந்த ட்ரோல் வந்தது, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டீசர் நல்லா இருக்கு, பரவாயில்ல. இவ்வளோ பெரிய ஸ்டார்டம்ல இருந்துட்டு அவர் இந்த மாதிரி இறங்கி வந்து ஒரு ஃபீல் குட் ட்ராமா பண்றாரு நான் நினைச்சேன். நல்ல விஷயம். ஆனா அதான் புக்கிங் வச்சுலாம் இந்த படத்தை ஜட்ஜ் பண்ண முடியாது. பொதுவாகவே சூர்யா படத்துக்கு நம்ம இந்த 4 ஃபேன்ஸ் அப்படிலாம் ட்ரோல் பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. 4 ஃபேன்ஸ் தான் அந்த கருப்பு போட வச்சாங்களா. 350 கோடி 350 கோடி தெரிஞ்சு பெரிய ஒரே படத்துல அந்த 13 வருஷத்தோட அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டேன் வந்து அவர் மறைச்சிட்டார். பாத்தீங்களா, யாருமே சொல்லவே மாட்டாங்க. இப்ப அந்த 4 ஃபேன்ஸ் ட்ரோலையும் தெரிஞ்சு இந்த படத்துல இருந்து வந்துடும். ஆமா, நீங்க 4 ஃபேன்ஸ் வச்சு எத்தனை நாள் ஓட்ட முடியும்? 4 ஃபேன்ஸுக்கு சும்மா கிண்டல் பண்றாங்க, பட் அவங்க கேரளா, ஆந்திரா, அதுல இருக்கிற பெங்களூர், அதுல இருக்கிற மார்க்கெட் பத்திலாம் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல. எஸ், அதேதான். எனக்கும் விஸ்வநாதன் வந்து டீசர் பிடிச்சது. ட்ரைலர் வந்து கொஞ்சம் நீ கொஞ்சம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சு. ஏதோ ஒரு மிஸ்ஸிங் மாதிரி இருந்தது ட்ரைலர். இல்ல, அதுலயே இந்த மகுடம் சொன்ன மாதிரி தான், ஒரு ஹூக் இல்ல, அப்படியே எல்லாமே சீன்ஸ் கட் பண்ணி போட்டு அடிச்சிருக்கீங்க, ஒரு கோர்வையா இல்ல. ட்ரைலர் கட்னாலே வந்து நிறைய படங்கள் ஹிட் ஆயிருக்கு. லியோலாம் சொல்லலாம், ட்ரைலர்லாம் பேங்கரா இருக்கும், பயங்கரமா பண்ணியிருப்பாங்க ட்ரைலர்லாம். நிறைய படம், விஜய் படம் ட்ரைலர்லாம் சூப்பரா இருக்கும். படம் அது வேற விஷயம். ஆனா புக்கிங் பொறுத்த வரைக்கும் சூர்யா படத்துக்கு வந்து நம்ம அதான் இதை வச்சு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நீங்க பாருங்க, நாளைக்கு வந்து இந்த படம் ஒரு 3வது ஷோல கூட பாத்தீங்க. எஸ், அதுங்கிறது அப்படின்னாங்க. அந்த கக்க போன்னு எடுத்துக்கோங்க, அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டே தான் போய் பார்த்தேன். நானும் விஜய் சேதுபதி, மண்டார சபஸ்டின் மட்டும் தான் அந்த தியேட்டர்ல. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு நடந்த மேஜிக் எல்லாருமே தெரியும். இன்னைக்கு என்ன ஆச்சு ஃபீல் குட் படத்துக்குங்கிறது அது அப்படிதான். எனக்குமே அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, இந்த படம் வந்து நல்லா இருக்குன்னு இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ரிவ்யூவர்ஸ், முக்கியமான நபர்கள் சொல்றாங்க. இப்போ ஒரு 90% வந்து ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு. 80 to 90% வந்து ஃபுல் ஆயிட்டு தான் இருக்கு. இன்னும் வந்து நீங்க அந்த ஒரு டிக்கெட்டுக்கான பரபரப்பு அந்த மாதிரி வந்து கிடையாது. அது வந்து பெருசா சூர்யா படத்துக்கு அந்த டிக்கெட்டுக்கான பரபரப்பு வந்து இருக்காது. நீங்க வந்து கவுண்டர்லயே எடுத்துக்கலாம். இந்த ட்ரோல்லாம் இருந்தாலும் உண்மை அதுதான், நான் கவுண்டர்லயே எடுத்துட்டு போய் பாத்துருவேன் அழகா. இப்ப நினைச்சாலும் நாளைக்கு காலைல 9 மணி ஷோ எடுத்துட்டு போய் பார்க்கலாம். இந்த படம் என்ன மேஜிக் பண்ண போகுது அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் 20 இயர்ஸ் கேப்ல இருக்காங்க, அவங்கள ஒரு லவ் பண்றாங்க, ஒரு மன போராட்டம் இடையில இருக்கு, எப்படி வருது அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. சோ நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். அந்த 40 வயசுல இருக்கக்கூடிய ஆண்கள், தனியா இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கனெக்ட் ஆகும், சின்ன பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதை தாண்டி அந்த மாமியார் மருமக நாட் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி கிடையாது, பட் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஃபேமிலியா பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா அவரே திரும்ப திரும்ப சொல்றாரு, எந்த படத்துக்கும் அவ்வளவு கான்ஃபிடண்டா சொன்னது இல்லை, நல்லா இருக்குங்க, நல்லா வந்திருக்கு, நல்லா ரிலேட்டபிளா இருக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் தராது. அந்த ரெட்ரோல இருந்து அந்த ஒரு நம்பிக்கையா இருக்கு வந்திருக்கு, நல்லா இருக்கு, நீங்க பாட்டு சொல்லுங்க அப்படின்னாரு.
அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசினாரு. கங்குவாக்கெல்லாம் நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஒரு டைம். கங்குவா வந்துட்டு சில பேர் வந்து சொல்றாங்க இல்ல, அந்த படம் வந்து மொக்கன்னு அவர் தெரிஞ்சிருச்சு, பட் சம்பவ வந்துட்டு அவர் செல் பண்ணணும்ன்றதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. சூர்யாக்கு அது தேவையா அப்படிங்கறத நான் யோசிக்கிறேன். ஆனா கருப்புக்கு வந்து டீசெண்டா சொல்லிட்டாரு, நான் ஹீரோ இல்ல கருப்புசாமி ஹீரோ அப்படின்னாரு. சொன்ன மாதிரி அது மாதிரி அடிச்சிருச்சு, கரெக்டா அடிச்சிருச்சு. எக்ஸ்டெண்டட் கேமியோ இல்ல, நடிச்சிருக்காரு, ஃபுல் படம் நடிச்சிருக்காரு. இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரோல் தான் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ்டெண்டட் கேமியோ அந்த மாதிரி. இப்ப குட் பை டக்லினாலும் நீங்க ரீல்ஸ் படம் அப்படின்னு தான் நீங்க சொல்லிட்டு போகணும். ஆமா ப்ரோ, ரீல்ஸ் படம் மேஷப், அஜித் படத்துடைய எல்லா படத்துடைய மேஷப் அப்படிதான் எடுத்துக்கணும். இந்த படம் எனக்கு கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஒரு 90% ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் பிடிக்கலாம். ஒரு 10% வந்து நீங்க ஜானர் தான் முக்கியம் பிரதர். நீங்க இது வந்து ஒரு ஃபீல் குட் லவ் படம், ரொமான்டிக் படம்னு சொல்லிட்டாங்க. நீங்க அந்த மாதிரி எதிர்பார்த்து போனீங்கன்னா, ஒரு காமா போனீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க பரபரப்பா போயிட்டு ஆக்ஷன் இருக்கணும், டிசி படம் மாதிரி இருக்கணும்னு நினைச்சு போனீங்கன்னா இது இருக்காது. கருப்பு படம் மாதிரி ஆக்ஷன் கமர்ஷியல்லாம் இருக்காது. பொறுமையா ஸ்லோ பேஸ்டா போகும். அங்கங்க ஃபைட்டும் இருக்கு, ஜாலியா ஒரு படம் அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்றேன் என்னன்னா, கருப்பு வந்து மிகப்பெரிய ஹிட்டு, 350 கோடி ஹிட்டு. அதுக்கப்புறம் சூர்யா ஏன் விஸ்வநாதன் சென்ஸ் பண்றாரு, பண்ணாம இருக்கலாமே, அவருடைய மார்க்கெட் ஏறிடுச்சு, திரும்ப ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு கேள்வி இருக்கு. ஆனா 2007 வந்து பண்ணாரு, வேல் படம் வந்துச்சு, மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அதுக்கடுத்து வாரணமாயிரம் பண்ணாரு. ஏன்னா அவர் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான். ஒரு கமர்ஷியல் படம், இன்னொன்னு ஒரு கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிம், ஒரு கிளாசிக்கான ஒரு படம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டைலு. ஸோ இந்த சேஞ்ச் நீங்க 3 மாசத்துல கருப்பு சாமியா இருந்து சஞ்சய் ராமசாமியா மாறிட்டார் அப்படிங்கிறது அவருக்கு வந்து கைவந்த கலை. ஸோ கண்டிப்பா அது அடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு டவுட்டே இல்லை. ஒன்று அட்டர் ஃபிளாப் ஆகும், இல்லைன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச படமும் வரும். ஆனால் சூரியன் ரைட் பார்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டாருன்னா அப்படியே ஹிட் மிஷின் மாதிரி போயிட்டே இருப்பாரு. ஸோ இந்த படம் கண்டிப்பா அடிக்கும். 13 years அந்த கர்ஸ் முடிஞ்சிருச்சு, இனிமே வந்து ஹிட் ஸ்ட்ரைக் தான். ஆமா, இந்த படம் எதனால வந்துட்டு நான் நம்பிக்கையா சொல்றேன்னா, கரெக்டான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா ஸ்கை இஸ் தி லிமிட் வரும். திருச்சிற்றம்பலம் என்ன மேஜிக் பண்ணுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா அடிச்சு இல்ல நம்ம இப்ப நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, நான் ஆக்ஷன் படம் தான் விரும்பி போய் பாக்குறேன். நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு காமா பியூட்டிஃபுல்லா ஒரு படம் பார்க்கணும்னாலும் போவாங்க, ஃபேமிலிஸ் போவாங்க. ஆமா, அதுதான் சொல்றேன். நீங்க இந்த படம் கரெக்டா கனெக்ட் ஆச்சுன்னா நீங்க பாருங்க, 3வது ஷோல இருந்து ஃபேமிலிஸ் டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபுல் ரேம்பேஜ் தான் அதுக்கப்புறம். கரெக்ட். கவின் தான் புத்திசாலி இதுல. அவரு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணாரு. நான் உண்மையில அதையும் பேசணும்னு நினைச்சேன். கரெக்டா எனக்கு அந்த படம் வரும்போது கொஞ்சம் காண்டாச்சு. ஆல்ரெடி இந்த படம் வருதுன்னு தெரியுது, நீங்க ஏன் வேணுன்ட்டே வரீங்க அப்படின்னு ஒரு இதாச்சு. ஏன்னா நீங்க வளர்ந்து வர ரைஸ் ஆயிட்டு வர ஹீரோ ஏன் சார் வரீங்கன்னு தோணுச்சு. கரெக்டா மாத்திட்டாங்க. இல்ல அது ஒண்ணும் இல்ல, அது சம்பவம் வந்துட்டு அவருக்கு இந்த படம் கெஸ் பண்ணியிருக்காரு அவர். அதனாலதான் ஒரு இந்த ஆகஸ்ட் மந்த் ஆரம்பிச்சதுல இருந்தே அவர் வந்து அந்த நாய்க்கான ப்ரமோஷன்ஸ் வந்துட்டு அவர் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேட்கான மாத்திட்டாரு. ஆமா, விஷால் அதுல இருந்தாரு பிரதர். கரெக்டா ஆகஸ்ட்னு சொன்னாரு. ஆமா, ஆனா கரெக்டா வந்து இந்த டேட்லயே வந்து ஒரு வாரம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெயின் படமும் அதேதான், ஆகஸ்ட்ல வர. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஆடியோ லான்ச்ல ட்ரெய்லர் லான்ச்ல ஒரு மிஷ்கின் சொல்லியிருந்தாரு, சூர்யா படம் வருது சார், சூர்யா படம் வருது சார் அப்படின்னு. இது இன்னொன்னு சொல்றான், மந்தாடின்னு ஒரு படம் வருது, மந்தாடி. அது வந்துட்டு செப்டம்பர்னு நினைக்கிறேன் டேட். அதுவும் ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் தான் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க பிஃபோர் கருப்பு ரிலீஸ். கருப்பு செஞ்ச மேட்சுக்கு வந்துட்டு நீங்க பாருங்க, இப்ப சூர்யா என்ன கான்ஃபிடென்ட்ல ஒரு இருப்பாரு, சூர்யா தானே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில கூட இருந்திருக்கலாம்ல. அது முன்னாடி அதுதான் சொல்றேன், பிஃபோர் கருப்பு ஆஃப்டர் கருப்புன்னே நம்ம சூர்யாவோட லைஃபை பிரிக்கலாம். இப்ப அந்த பிஃபோர் கருப்பும் போது அவர் வந்துட்டு ஆகஸ்ட் 14 தான் ஒரு கிளாஷ்கான மைண்ட்ல இருந்தார். கருப்பு ரிலீஸ் ஆகி அந்த மேஜிக் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் பாருங்க 1.5 மாசம் ஃபுல்லா இருக்காரு. எஸ், அதுதான். இப்ப இனி அடுத்த 2 மாசத்துல சூர்யா 47 ஜித்துமாதன் கூட வந்தாலும் அது பிளாக் பஸ்டர் ஆகும். ஏன்னா அவர் வந்துட்டாரு, அந்த ஃபார்ம் வந்துட்டாரு. அவ்வளவுதான், இந்த விராட் கோலி மாதிரி தான். ஒரு 50க்கு மேல போயிட்டாருன்னா அடி நொறுக்கிடுவார். 100 தான் அவருடைய டார்கெட்டு. சூர்யாவும் அந்த மாதிரி தான். இப்போ ஒரு கான்பிடென்ட்டா ஃபார்முக்கு வந்துட்டாரு. நான் கொடுக்குறேன், ரொம்ப சுமாரா மொக்க படம் இருக்காது, ஒரு நீட்டான படமா இருக்கும், போய் பாரு. அவர்தான் அது என்னன்னா, அதான் மினிமலான ஒரு ஆடியன்ஸ் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே வந்துட்டு கன்ஃபார்ம் ஹிட் தான் இந்த படம். ஆமா, எனக்கு ஒரு இது இருக்கு பிரதர், நான் சொல்லிடுறேன். என்னன்னா, விஜய் சார் போயிட்டாரு, அந்த இடத்த சூர்யா சார் பிடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க நிறைய விஜய் ஃபேன்ஸ் சொல்றாங்க. தப்பு, அதையும் நான் மறுக்கிறேன். நான் சாரி சொல்லிடுறேன், நான் சொல்றேன். ஏன்னா விஜய் சூர்யா அஜித்லாம் ஒரு லீக்ல இருந்தாங்க. விஜய் சார் இடத்த வந்துட்டு சூர்யா பிடிச்சிட்டாருங்கிறதுல வந்துட்டு எனக்கு உடன்பாடே கிடையாது. அவர் ரொம்ப பெரிய அப்படியே வந்து வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரு சின்ன இதே ஃபிளாப் வந்துட்டு விஜய்க்கும் வரும்போது அப்ப சூர்யா பீக்ல இருந்தாரு. ஞாபகம் இருக்கு, 2007 to 2011 வரைக்கும் சூர்யாவோட டைம் தான். அந்த 12 துப்பாக்கி வந்ததுக்கு அப்புறம் தான் ஷிஃப்ட் ஆச்சு.
அந்த டைம்ல ஒரு டவுன் ஆயிட்டாரு. சோ இது வந்து ஒரு ஃபேஸ், அந்த ஃபேஸ் வந்து அவர் கிளியர் பண்ணிட்டாரு. விஜய் இடத்த சூர்யா பிடிக்கல, சூர்யா வந்துட்டு அவரோட தரத்தை உயர்த்திட்டார். அவ்வளவுதான், அப்படிதான் சொல்லணுமே தவிர அது விஜய் இடத்த பிடிச்சிருக்கேன்னு சொல்றதெல்லாம் ஒரு வன்மமா தான் நான் அதேதான் அந்த விஜய் ஃபேன்ஸுக்கான ஒரு ரிப்ளேவை தான் பாக்குறேன். விஜய் சார் போயிட்டாரு, அடுத்து வந்து தனுஷ் சார் இருக்காரு, எஸ்கே சார் இருக்காங்க, சூர்யா இப்ப வராங்கன்ட்டு நிறைய பேர் சொன்னாலுமே இவர் இடத்துக்குலாம் இவர் வர முடியாது, விஜய் சார் வேற அப்படிங்கிறாங்க சினிமால. நான் சினிமால மட்டும் சொல்றேன், பொலிட்டிக்கல நான் வரல. சினிமால விஜய் சார் வேற அப்படின்னா, விஜய் சார் கமர்ஷியல் படமா கொடுத்து வளர்ந்தவர். அந்த ஒரு டைம்ல 2007 to 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே மொக்க படங்கள் தான். வில்லு, வேட்டைக்காரன், சுறா எல்லாம் பிஃபோர் துப்பாக்கி வரைக்கும் எல்லாமே மொக்க படங்கள் தான். சூர்யா பீக்ல இருந்தாரு. ஏகேக்கும் அந்த சில படங்கள் வந்து ஃபிளாப்பா தான் ஆகிட்டு இருந்தது. அதான் நீங்க சொன்ன மாதிரி லீக்ல இருக்காரு, ஒரே லீக்ல 3 பேர் இருக்காங்க. நீ போயிட்டியா, நான் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு கிடையாது. என் இடத்த நான் வந்து ஸ்ட்ராங்கா ரிஜிஸ்டர் பண்றேன், எனக்கு அப்புறம் எஸ்கேவோ தனுஷோ பிரதீப்போ வந்துட்டு போறாங்க, நான் என் பொசிஷன்ல தான் இருக்கேன். அதாவது அந்த சொன்னாங்களே கிங் வந்து அவங்க சேருக்கு திரும்ப வந்துட்டாங்க, அதுதான் விஷயம். அதுதான் விஷயமே தவிர இவர் போயிட்டாரு இவர் வராரு அப்படிலாம் இல்ல. போனது ஒரு நல்ல விஷயம்தான், நல்ல படங்கள் வருது. இன்னும் நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் மிஸ் ஆச்சு இல்ல. இப்ப கருப்புக்கு விஜய் சார் படங்கள் வந்திருந்தா, பொலிட்டிக்கல் வராம இருந்திருந்தா எவ்வளவு ட்ரோல் பண்ணியிருப்பாங்க விஜய் சார் ஃபேன்ஸ். இதெல்லாம் ஒரு படமா, குப்பை படம், அந்த ஃபேன்ஸ் ஃபைட்லாம் எவ்வளவு ஆயிருக்கும் நீங்களே சொல்லுங்க. கரெக்டா தான். இப்ப அவங்க அப்படியே பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் ஆனதுனாலதான் இங்க கொஞ்சம் அந்த வன்மம்லாம் கம்மியாகி கொஞ்சம் டீசெண்டா போகுது. ஏன்னா கருப்பே இங்க ஃபிளாப் ஆக்கியிருப்பாங்க பிரதர், எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க, ஓடி இருக்காது. நல்லா இல்லைன்னு ஒரு அஜெண்டா வச்சு முடிச்சிருப்பாங்க படத்தை. இல்ல எனக்கு அது வந்து நடக்குது. ஓகே, அது என்னன்னா ஒரு ஃபேண்டமான வந்து ஒரு படத்தை காலி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? காலி பண்ண முடியாது, ஆனா அந்த விஷயத்த வந்து திரும்ப திரும்ப பண்றாங்க. இல்ல அவங்க பண்றாங்க, காலி பண்ண முடியாது, காலி பண்ண முடியாது. நல்ல படம் வந்துச்சுன்னா அது எப்படி வேணா போய். அது எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் அவங்க காலி பண்ணணும்னு நினைச்சிருந்தா வேதாளம்லாம் உட விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. வேதாளம்லாம் வந்துட்டு அஜித் ஃபேன்ஸே வந்துட்டு 4 சீனுக்காக தான் அந்த படத்தை பார்ப்பாங்க. அந்த 4 சீன்லயே வந்துட்டு சந்தான காமெடியா வேதாளம் சூரி வேதாளம் விஜய் அஜித் படம். ஓகே ஓகே, நான் வேலாயுதம் போயிட்டேன். சரி, வேதாளம் சொல்றேன். ஓகே, வேதாளத்துல அவங்க ஈஸி ஃபேண்டமால ஃபிளாப் ஆக்கியிருக்க முடியுமே. கரெக்ட். அது கனெக்ட் ஆச்சுன்னா அவ்வளவுதான், அது எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த அடுத்த படம் அந்த ஆவேசம் பட டைரக்டரோட படம், அதாவது தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு பயங்கர ஃபெஸ்டிவலான ஒரு படம். அந்த படமே நல்லா கான்ஃபிடன்ட் இருக்கு. எனக்கு இங்க கனெக்ட் ஆகுமாங்கிறது எனக்கு டவுட் இருக்கு. மேபி அவங்க அதர் ஸ்டேட்ஸ்ல வந்து டார்கெட் பண்ற மாதிரி. ஏன்னா நான் அது சம்பந்தமா நான் எதுவுமே பார்க்கல. எஸ், அது வந்து இப்ப தீபாவளி சொல்லியிருந்தாங்க, ஷிஃப்ட் ஆகி டிசம்பர் கிறிஸ்மஸ் அந்த பிளான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த படம் மேல மிகப்பெரிய கான்ஃபிடென்ட். ஏன் அப்படின்னா இங்க வாஸ் இப்போ விஸ்வநாசன்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி அந்த மாதிரியான படம், இது வந்து வைபுக்கான படம். ஆவேசம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. நீங்க சூர்யா சாரை வந்து அந்த ஒரு ஜாலியா இறங்கி அடிப்பாரு, இந்த மாசு படத்துல எல்லாம் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு எப்படி சொல்றது, ஜாலியான ஒரு சூர்யா இருப்பார்ல, அது நிறைய படத்துல வரல. கருப்புலேயே கொஞ்சம் இறங்கி வந்துட்டாரு கமர்ஷியலா. இந்த படம் இன்னும் இருக்கும். அந்த டைரக்டர் மேல எனக்கு அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஆவேசம் கம்ப்ளீட்டா இருக்கும், அந்த பேக்கேஜா இருக்கும். இன்னொன்னு அந்த காஸ்டும் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. நஸ்லின் இருக்காரு, நஸ்ரியா இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து சாதாரணமா ஒரு படத்தை வந்து சைன் பண்றது கிடையாது. கரெக்டா ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி பண்றாங்க. அப்படிங்கும்போது டைரக்டரும் வந்து சாதாரணமா எடுக்கிறது கிடையாது. நம்ம கேரளா அண்ட் தமிழ்நாடு அந்த பைலிங்குவலா அந்த படம் வரும், பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மாசு மாதிரி ஆகாம இருந்தா சரி, அந்த பயமும் இருக்கு. அந்த படத்தை யார் மியூசிக் போடுறாங்க? அவரே தான், சுஷன் ஷாம்னு சொல்லிட்டு ஆவேசம் போட்டவரே தான் போடுறாரு. சூப்பர். சோ அவங்க தமிழ் குருவே இல்ல, ஃபுல்லா அந்த மலையாள குரு தான். அதுதான் என யோசிக்கிறது, அதுதான் இங்க கனெக்ட் ஆகுமா தெரியல. அதான் இப்ப பிளான் அதுதானே. வாசே வந்து இப்போ தெலுங்கு தமிழ், அதாவது தெலுங்கு படமா வருது. தெலுங்கு படம்லாம் நமக்கு மேக்ஸிமம் கனெக்ட் ஆயிடும். அதுதான் அவருடைய பிளான். என்ன தெலுங்குல ஒரு படம், இப்போ கேரளால ஒரு படம், பர்ஃபெக்ட்ல அந்த மாதிரி போறாருன்னு எனக்கு ஏத்த மாதிரி ஒரு கருப்பசாமி இறக்கிட்டு. ஆமா, அங்க ஒரு விஸ்வநாதன் ஃபீல் குட்ராமா. ஆமா, நீங்க மார்க்கெட் நல்லா டெவலப் ஆகும்ல. ஆமா கரெக்ட் தான். இப்போ அதன் ஸ்டேஜ்ல ஒரு மார்க்கெட் இல்லன்னு கிடையாது, ஸ்ட்ராங் இன்ஆக்டிவா இருந்தது எல்லாம் இப்ப ஆக்டிவ் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு. எனக்கு இங்க இருக்கு எடுத்துக்கங்களேன். டிஎன்லயே வந்துட்டு அவருக்கு மார்க்கெட் இல்லாமலாம் கிடையாது, இவங்க சும்மா வன்மத்துல சொல்றது. டிஎன்ல இன்ஆக்டிவா இருந்திருக்காங்க, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது ஆக்டிவ். கருப்புசாமி மூலமா அது கருப்பு மூலமா அது ஆக்டிவ். எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு போயிருது மார்க்கெட் தான். நீங்க இப்ப எவ்வளவு பெரிய ஹீரோ ஆயிட்டாலுமே உங்க மார்க்கெட் இருந்தா படம் ஓடும் அப்படிங்கிற நிலையில தான் இருக்கு. பேக்கவே திரும்ப வராரு, அவருக்கான ஓப்பனிங் எப்பவுமே இருக்கும். படம் கொஞ்சம் இதாயிடுச்சுன்னா பிக்கப் ஆயிடுச்சுன்னா போயிடும் அப்படிங்கறது. தமிழ்நாட்டுல அவருக்கான ஓப்பனிங் பண்ண முடியும். தமிழ்நாட்டுல என்ன வேணா நீங்க பண்ணலாம். ஒரு 3 நாள் ஃபில் பண்ண ஆள் தான் அவரு. அதே படமே ஒரு 3 நாள் ஃபில் பண்ண ஒரு ஆள் தான் அவரு. அடுத்த படம் தான் அந்த டேர் டெவில்லாம் வந்துட்டு. ஆமா சொல்லுங்க, டேர் டெவில் ஃபர்ஸ்ட் லுக். அந்த போனை காமிச்சிருங்க, போன் பாருங்க.
ஹார்டு கோர் டேர் டெவில் ஏகே ஃபேனு. ஷார்ட்ஸ் போடுறீங்களா இல்லையா? ஷார்ட்ஸ் வரணும், ஓகேவா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் லுக் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லுக் இல்லை பிரதர், டைட்டில் லுக்குலாம் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம அந்த திரைப்படம் வேண்டாம், புகைப்படம் போதும். அந்த கேட்க நானு என்னன்னா, அதுதான் இந்த படத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சாரே ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ மார்க்கெட் நிலவரம் என்னங்கிறது அவருக்கு தெரிஞ்சிடும். ஸோ இனிமே ஒரு சீரியஸா படம் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். அவர் முன்னாடிலாம் அவரு இந்த சக்கரவர்த்திங்கிற நேம்ல அவரோட இதுல ஃப்ரெண்டோட பேர்ல வந்துட்டு அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அந்த படம்லாம் வந்துட்டு சிட்டிசன், வாலி, முகவரி டைம் அதெல்லாம். ஸோ அது திருப்பி வருங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, எனக்கும் ஷாலினி அஜித் குமார் அப்படின்னு ப்ரொடியூசர் வந்துச்சு. நயன்தாரா விக்னேஷ் வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு. இல்ல ஜோதிகா சூர்யா. ஏங்க பேசுங்க அந்த படத்தை பத்தி. ஜோதிகா சூர்யா நல்ல படங்கள் தாங்க, ஜெய்பீம்லாம் எடுத்திருக்காங்க. ஓகே, நீங்க 2D நல்ல படம் தான். ஜோதிகா சூர்யா என்ன சொல்றேன், விஸ்வநாதன் சன்ஸ்லயே வந்துட்டு ஜோதிகா நீங்க கேள்விப்பட்டீங்களா? அதை கேட்டேன். அவங்களுடைய ஒரு இன்வால்மெண்ட் சொல்லியிருக்காங்களாம். அவங்கள சில ஐடியாஸ் எல்லாம் பிச் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூர்யா ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிக் மோட்ல தான் இருக்காங்க. ஷோ முடிகிற போதுதான் தெரியும் என்ன துபாய்க்கே போலாமா. கரெக்ட். ஏன்னா கருப்பு வந்து எங்கேயுமே ஜோதிகா மேம் வந்து தலையிடல. சூர்யா சார் அந்த ஒரு சிட்டிங் கேட்டாரு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே சீட்ல ஒர்க்கிங் பண்ணிட்டு. அப்புறம் அந்த அவர் டவுட்ஸ் எல்லாம் நிறைய கேட்பாருமாங்க, அதெல்லாம் அப்படியே ஓகே கேட்கவே இல்லை அப்படின்னா. ஏன்னா வந்து எதுவுமே கேட்கலையா? ஏன்னா அவ்வளவு ரீஷூட்லாம் வேற பண்ணாங்க, அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ரீஷூட் பண்ணாங்க. ஏன்னா கான்ஃபிடன்ட் இருந்திருக்கு இந்த படம் ஓடும் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சாமி படம், நீங்க பெரிய மாஸ்டரோ இருக்கீங்க வந்து சொல்றாங்க, எப்படி யோசிப்பாங்கல்ல. இதுல வேற விஜய் சார் நடிச்சிருந்தா சூப்பரா இருக்கும், அப்படி இருக்கும். யார் நடிச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்குங்க. ஏன்னா ஸ்கிரிப்டே நல்ல ஸ்கிரிப்ட், யார் நடிச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். எஸ், நல்ல வேலை. இந்த ஜனநாயகன்ல ஒரு சாமி ஆட்டம் ஆடுவார், பாத்திருக்கீங்கல்ல? கருப்புலையும் சூர்யா ஒரு ராத்திராசன் ஆடுவாரு, கம்பேர் பண்ணி எல்லாம் போட்டிருந்தாங்க. நல்ல வேலை நடக்கல அப்படின்னு நடக்காம இருக்கிறதா பெட்டர். எஸ், விஜய் கோடட் பிலிம் மாதிரி தான் எடுத்துக்கணும் கருப்பு. நிறைய அந்த ஷார்ட்ஸ், அந்த பாட்டு அதெல்லாம் மேபி அவருடைய சினிமாட்டோகிராஃபர்னால தெரிஞ்சு. கருப்பு வந்துட்டு விஜய் சார் நடிச்சிருந்தாருன்னா ஆர்ஜே பாலாஜி இந்த ரோல் பண்ணியிருக்க மாட்டார். கண்டிப்பா விஜய் சார் பண்ணியிருப்பார். இல்ல, விஜய் சார் பண்ணிருப்பார். வேற யாராவது ஒரு ரோல் சொல்றீங்களா? ஆர்ஜே பாலாஜி பண்ண டைரக்ஷன் சொல்லிட்டேன். இல்ல டைரக்ஷன்லாம் வேற எஸ்ஜே சூர்யா வேற வேற பெரிய ஸ்டார் தான் ஒன்று பண்ணிருப்பாங்க. இன்னொன்று அந்த ரோல் வந்து இவ்வளவு பெருசா இருந்திருக்காது, நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாப்ல நீங்க வரவே முடியாது, 20 மினிட்ஸ் 10 நிமிஷம் அவ்வளவுதான். நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய் சார் வந்துட்டு ஒரு 3/4 மணி நேரம் இல்லாம ஒரு விஜய் சார் படம் தான் யோசிச்சு பாருங்க. வாய்ப்பு இல்ல, அவங்களே வெறுத்துருவாங்களே, ஓட வைக்க மாட்டாங்க படத்தவே. ஆமா ப்ரோ, அப்படிதான் பழகிருக்காங்க. ஆனா அது வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்ததில்ல, பைரவான ஒரு படம் வந்து தெரியும். ஆமா, பைரவால வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் கீர்த்தி சுரேஷ் சொல்லுவாங்க. ஆமா, போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்டே பார்த்து அந்த படத்தை நிறைய பேர் எழுந்து போய் சாப்பிடலாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தேவை வந்துட்டு வாட் எவர் த ஸ்கிரிப்ட், வாட் எவர் த ஃபில்ம், வாட் எவர் த டைலாக், வாட் எவர் த சாங், எங்களுக்கு விஜய் சாரா பார்க்கும். ஏகே ஃபேன்ஸ் அப்படிதானே? ஏகே ஃபேன்ஸ் சொல்றாங்க, விஜய் ஃபேன்ஸ் செய்வாங்க. அவங்க சொல்றதுதான். அவங்களால ஒரு 3 நாள் தான் அப்படி சொல்ல முடியும். பட் நீங்க அதுக்குதான் வந்துட்டு ஃபேன்ஸோட சேர்த்து ஆடியன்ஸ் நமக்கு தேவைங்க. ஏகே ஃபேன்ஸ் வந்துட்டு திரைப்படம் சொல்றல, திரைப்படம் வேண்டாம், புகைப்படம், அவங்க லிட்டரலா அது செய்வாங்க. நீங்க 3 மணி நேரத்துக்கு விஜயோட ஸ்டில் மட்டுமே போதும். அந்த விஜயோட ஸ்டில் மட்டுமே போதும், பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்லைட் ஷோ மட்டும் நீங்க போட்டு விடுங்க, விசில் பறக்குதா இல்லையா, அது ஒரு 2 நாள் ஃபுல் பண்ணுவாங்க. கரெக்ட் தான். ஒரு கிரேஸ் அவர் மேல ஒரு கிரேஸ். ஆமா, அது இன்னும் நீங்க சிஎம் ஆனதுக்கு அந்த அதனால சிஎம் ஆனாரு அப்படின்னு சொல்ல வரேன். அதுவும் கரெக்ட். அதனால சிஎம் ஆயிருக்கு, அவருக்கு கிரேஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோல விஜய் சார் பத்தி தப்பா பேசணும் அப்படின்ட்டுலாம் எந்த நோக்கமும் இல்லை. ஏன்னா நீங்க இப்ப கம்பேர் பண்ணி வருவீங்க, சிஎம் விஜய் சாரை பத்தி தப்பா பேசிட்டீங்களான்னு கமெண்ட்ஸ் எல்லாம் வருவீங்க. அதனால ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் தான். நாங்க வந்து தளபதி விஜய் சார் சினிமாவில் இருந்தார்ல, அது ஒரு கம்பேரிஷன் பத்தி பேசியிருக்கோம். ஒரு நல்ல வீடியோ, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பா. நன்றி பிரதர். நன்றி கிரிட்டிக்ஸ் அண்ணாமலையா இருக்கல.